அடப்பாவிங்களா! முகமது சிராஜ் கிட்ட, ரஷீத் கான் கிட்ட, பிரசித் கிருஷ்ணா கிட்ட, சுந்தர் கிட்டலாம் நம்ம வைபவ் சூரியவன்ஷி சும்மா மிரட்டிட்டாரு. ஈஷான்ல இருந்து கரீம் ஜனத் வரைக்கும் சும்மா துவச்சு எடுத்தாரு. வந்த பம்பரமாக அடிச்சாரு. சில ஓவர்ல 28, 30 ரன்லாம் போச்சுப்பா. ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, இந்த வைபவால பும்ராவ அடிக்க முடியுமா? ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தீபக் சாகர் கிட்ட கொஞ்சம் சாதுரியமா விளையாடுவாரா? மக்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் பவுலருங்க முன்னாடி வரும்போது மேட்ச்சா இருக்காதாம். சினிமாவா மாறிடுமா? ஆமாங்க, சினிமாவே ஆயிடும். ஏன்னா, நிஜமான போட்டி இப்பதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசன்ல காணாமலே போயிடுச்சுன்னு நெனச்சாங்க. யாரும் எதிர்பார்க்கல, அவங்க பெருசா ஏதாவது செய்வாங்கன்னு. ஆனா, அப்பதான் ஒரு 14 வயசு பையன் சும்மா கிளம்பி வந்து கலக்கிட்டாரு. ஒரு மாஹோல் உருவாக்கிட்டாரு. எல்லா இன்டர்நேஷனல் பவுலர்களையுமே சும்மா ஓட ஓட அடிச்சாரு. 35 பால்ல அரை சதம் போட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா, அவர் போட்டது சதம்ங்க. யாராலயும் கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு 14 வயசு பையன் இப்படிலாம் போட்டி போடுவான்னு. ஆனா, இப்போ அவர் செஞ்சுட்டாரு. இப்போ சோசியல் மீடியாவே கேள்வியா நிறைஞ்சிருக்கு. மும்பை முன்னாடி என்ன நடக்கும்னு. ஆனாலும் மும்பைல பும்ரா பத்தி கேட்கிறது கொஞ்சம் நியாயம் இல்லாததும் கூட வைபவ்க்கு. வைபவ் இன்னும் குழந்தை தான். உலகத்திலேயே பெஸ்ட் பவுலர் முன்னாடி விளையாட வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அவர் எந்த பிரஷரும் இல்லாம விளையாடவும், என்ஜாய் பண்ணவும் நாம் விடணும். ஆனா, வைபவ் ஏற்கனவே இதே பும்ரா மாதிரியே இருக்கிற சிராஜ், கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், இஷாந்த் ஷர்மான்னு எல்லாருக்கும் சும்மா வெளுத்து வாங்கிட்டாரு. ரஷீத், கரீம்னு அடிச்சாரு. அதனால மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ பார்க்க விரும்புறோம்னு பிரஷர் குடுக்கல. ஆனா எதிர்பார்ப்பும், எக்ஸைட்மென்ட்டும் கூடி போச்சு. வைபவ் ட்ரெண்ட் போல்ட்டையும், பும்ராவையும் எப்படி பாப்பாரு? அவங்களையும் சும்மா சைலன்ஸ் பண்ணிடுவாரா? அப்படி பண்ணிட்டாருன்னா, வைபவ் சூரியவன்ஷி பத்தி மக்கள் சொல்லுவாங்க. டூமஸ், ஃபயர் பாய்ன்னு. ஏன்னா, டெண்டுல்கரோட கிரேட்னஸ் கதைகள நம்ம 16 வயசுல தான் கேட்டிருக்கோம். அந்த கதைகள கேட்டப்போ நாம பார்க்கல. டெண்டுல்கர் 16 வயசுல சும்மா துவம்சம் பண்ணிட்டாருன்னு கேட்டோம். இப்போதான் முதல் தடவையா இவ்வளோ சின்ன வயசுல ஒரு பையன் சும்மா தபாஹி பண்ண போறான்னு கேட்கிறோம். பும்ரா முன்னாடி இந்த தபாஹி நடந்துட்டா, ஒரு பும்ராவ அடிச்சாலும் மேட்ச் அப்படியே பலடிடும். ஆனா பும்ராவும் வோர்க்கர்னு தயாராகி இருப்பாரு. பும்ரா செம்ம டேஞ்சரான பவுலர். போல்ட் செம்ம டேஞ்சர். தீபக் சாகர் நல்லா போடுவாரு. மும்பை பவுலிங் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இருந்து அவரு வெளிய வருவாரா? ராஜஸ்தானுக்கு வெற்றிய தேடி தருவாரா? யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நெறைய பேர் சொல்றாங்க இந்த பையன்ல சேவாக்கோட ஒரு ஷேடு தெரியுதுன்னு. ஃபுட் ஒர்க் இல்லையா? ஆனா கண்பட்டு, கைப்பட்டு கோஆர்டினேஷன் செம்ம தக்குடு. சில பேர் சொல்றாங்க லாராவோட அந்த ஸ்டைல், குறிப்பா அந்த அப்பர் பேட் ஸ்விங், ஹை பேட் ஸ்விங்லாம் சும்மா அற்புதம்னு. அதாவது இந்த மாரி பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. நெறைய பேர் சொல்றாங்க, "அப்பா இந்த பையன்ல கண்டிப்பா ஒரு கெத்து இருக்குப்பான்னு." கெத்து இருக்குப்பா. 14 வயசு பையன் ஒரே மேட்ச்ல 14 ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 50, யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 100 ரன். ஐபிஎல்ல யங்கஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறவரு 35 பால்ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. ஐபிஎல் சேஸ்ல 35 பால்ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. யங்கஸ்ட் to win IPL Man of the Match Award Most Sixes by Indian in IPL. Most Sixes in IPL says Rajasthan. Royals batsman அடிச்ச most sixes. 11 ஓவருக்குள்ள செஞ்சுரி அடிச்ச ஒரே இந்தியன். கம்மியான இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்ச பிளேயர். ஐபிஎல்ல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. இந்த டெக்கேட்லயே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. அடடா! நெறைய இருக்கு. ஹையஸ்ட் பவுண்டரி ரெக்கார்டும் பண்ணியிருக்கான் பையன். அதனால தான் ஒருவேளை இந்த எதிர்பார்ப்பு வந்துருச்சு. பும்ரா கிட்ட மோதுனா என்ன ஆகுமோன்னு. பாப்போம். செம்மையா இருக்கும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.